நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் மரணம் தமிழக ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை தந்திருக்கு. யார் இந்த ரோபோ சங்கர்? எப்படி அனைவரின் மனதையும் கவர்ந்தார்? நியூஸ் பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்காக அவரை பற்றிய ஒரு பார்வை. நீங்க என்ன சாவடிக்கிறீங்க? அந்த பொண்ணு என்ன சாவடிக்குது? சோகா சொல்றீங்களா? கை நாடுகம் நாட்டின்னு டிசம்பர் 24, 1978 மதுரையில் பிறந்தார் சங்கர். மதுரை காமராஜர் கல்லூரியில் BA பொறியியல் முடிச்சிருக்காரு. அதனைத் தொடர்ந்து பல கிராமங்களில் மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மிமிக்ரி மற்றும் ரோபோட் போன்று நடனம் ஆடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இவரின் நடன அசைவு நகைச்சுவை கலந்ததோடு இருந்ததால பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றதுன்னு சொல்லலாம். அவரது மனைவி பிரியங்கா சங்கரை அவர் காதலிச்சு திருமணம் பண்ணாரு. 1993 சென்னைக்கு வந்த பிரியங்கா நடன கலைஞராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. இவங்க இருவரின் காதல் கதையும் சுவாரஸ்யமான ஒன்று. ஒரு மேடை நிகழ்ச்சியில சங்கர் அவர்கள் உடல் முழுவதும் சில்வர் கலரை பூசி ரோபோ போன்று நடனமாடியிருக்காரு. அதை பார்த்த பிரியங்கா, நான் கல்யாணம் பண்ணா இவரை மாதிரி ஒருவரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பிரியங்கா நடனமாடியிருக்காங்க. அதை பார்த்த ரோபோ சங்கருக்கும் இவங்க மேல விருப்பம் வந்திருக்கு. இந்த நிலையில தான் இருவருக்கும் வடபழனி முருகன் கோவில்ல 2002ஆம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் பெரும் பொருளாதார நெருக்கடி, ஏழ்மையான சூழல்ல தான் வாழ்ந்திருக்காங்க. குறிப்பாக சென்னையில் ஒரே அறை இருக்கக்கூடிய வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அங்கே தான் மகள் இந்திரஜா சங்கர் பிறந்திருக்காங்க. ரோபோ சங்கர் பிரியங்கா தம்பதிக்கு மகள் பிறந்த பிறகு தான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு பேட்டிகளில் பிரியங்கா சொல்லியிருக்காங்க. மகள் இந்திரஜா விஜய் நடித்த பிகில் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. பிரியங்கா சங்கரின் அண்ணன் தான் அஜித் குமார் நடித்த தீனா படத்தின் வில்லன் தீனா. இவரும் பல படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையும் குடும்பமா பங்கேற்றும் இருக்காங்க. ரோபோ சங்கர் விஜய் டிவி நிகழ்ச்சியான கலக்க போவது யாரு நிகழ்ச்சி மூலம் தமிழக மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாரு. அதுல அவரின் தனித்துவமான நகைச்சுவை நடிப்பு மக்களை கவர்ந்துச்சு. நடிகர் சிவகார்த்திகேயனின் நிகழ்ச்சியான அது இது எது, இதுல இவங்க 2 பேரோட காம்பினேஷன் பெரிய பாராட்டியே பெற்றுச்சு. இதன் பிறகு ரோபோ சங்கர் பல திரைப்படங்கள்ல நடிச்சாரு. குறிப்பா அவர் நடிச்ச வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தின் காமெடி காட்சி பெரிதும் பேசப்பட்டது. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி வாய்மூடி பேசவும் தனுஷ் நடித்த மாரி சாட்டர்டேனாலே கம்பல்சரியா சரக்கடிப்பேன். அஜித் குமார் நடித்த விஸ்வாசம், விஷால் நடித்த இரும்பு திரை, சிவகார்த்திகேயன் நடித்த வேலைக்காரன், விஜய் சேதுபதியின் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான பல படங்கள் அவருக்கு பெரும் வரவேற்பை பெற்று தந்தது. இப்படி மகிழ்ச்சியா போயிட்டு இருந்த ரோபோ சங்கரின் வாழ்க்கையில சில ஆண்டுகளுக்கு முன்னால உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுச்சு. மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சையில இருந்தாரு. இது தொடர்பா அவரோட இன்ஸ்டா பக்கத்துல பதிவிட்டும் இருந்தாரு. அவரது மனைவி பிரியங்கா சங்கர் கவனமா அவரை பார்த்துக்கிட்டாங்க. மாற்று மருத்துவத்தை பயன்படுத்தி உடல் எடையும் குறைச்சாரு. சங்கருக்காக அவரோட மனைவியும் உடல் எடையை குறைச்சாங்க. உணவு கட்டுப்பாடுகள் மற்றும் சரியான சிகிச்சைகளை மேற்கொண்டு தீவிர நோயில இருந்து மீண்டாரு. அதன் பின் அவரோட மகள் இந்திரஜாவிற்கு திருமணமும் செஞ்சு வச்சாங்க. மீண்டும் திரைப்படங்கள்ல நடிக்க தொடங்கினாரு. தற்போது அவரது மகளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ரோபோ சங்கரின் பேரனுக்கு நடிகர் கமல் தான் பெயரை வச்சாரு. இந்த நிலையில திடீர்னு ரோபோ சங்கரின் மரண செய்தி அதிர்ச்சி அளித்தது. திரைத்துறையில் குறிப்பிட்ட உச்சத்தை தொட்ட பிறகு இலங்கை, லண்டன் உள்ளிட்ட வெளிநாடுகள்ல நடைபெறும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பையும் பெற்றாரு. அப்போ நண்பர்களுடன் சேர்ந்து மது பழக்கத்திற்கு அடிமையானார். அவர் 60 ரூபாய் தொடங்கி 60,000 ரூபாய் வரைக்கும் அனைத்து வகையான மதுவையும் ருசித்து விட்டதா அவரே நிகழ்ச்சி ஒன்றில் சொல்லியிருந்தாரு. ரோபோ சங்கர் மரணத்திற்கான காரணமாக மருத்துவர்கள் சொல்றது, மது பழக்கத்திற்கு ஆளான ரோபோ சங்கருக்கு உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. உடல் நிலையில ஏற்பட்ட மாற்றத்தால மது பழக்கத்தை முற்றிலுமா நிறுத்திய அவருக்கு அண்மையில மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா சிறிது காலம் எந்தவித படப்பிடிப்பு பணிகளையும் போகாம இருந்தாரு. பின்னர் அண்மையில் தான் மீண்டும் நடிக்க தொடங்கினாரு.
இந்நிலையில காட்ஸில்லா படப்பிடிப்பு பணியில ஈடுபட்டிருந்த அவர் உடலில் ஏற்பட்ட நீர்ச்சத்து குறைபாட்டால மயங்கி விழுந்திருக்காரு. உடனடியா வடபழனியில இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட ரோபோ சங்கருக்கு வெண்டிலேட்டர் உதவியோடு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. கல்லீரல் முழுமையா பாதிக்கப்பட்ட நிலையில சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு மரணமடைஞ்சிருக்காரு. இந்நிலையில ரோபோ சங்கரின் மரணத்திற்கு அவர் மது பழக்கத்திற்கு அடிமையானதும் அதன் காரணமா உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டதுமே காரணம்னு சொல்லப்படுது.